ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதாவிற்கு மத்திய அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். ஒரே நாடு ஒரே தேர்தல் மசோதா என்ற கொடூரமான மசோதாவிற்கு ஒன்றிய அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருப்பது ஜனநாயக விரோத நடவடிக்கை என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு எமது பொறுப்பாசிரியர் தம்பிராஜா இணைகிறார். அவரிடம் கேட்கலாம். வணக்கம் சார், இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. மோடி தலைமையிலான பாஜக அரசு முந்தைய ஆட்சி காலத்திலிருந்தே இந்த ஒரு முழக்கத்தை தொடர்ந்து வைத்து வருகிறது. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்ற ஒன்றை அமல்படுத்திட வேண்டும் என்று. இதற்காக ஒரு கருத்து கேட்பு குழு என்று முன்னாள் குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தலைமையிலே ஒரு குழுவை அமைத்து ஒரு கண்துடைப்பாக அந்த கருத்து கேட்புகள் நடத்தப்பட்டன. இதற்கு பெரும்பாலான மாநிலங்களும் அரசியல் கட்சிகளும் சமூக ஆர்வலர்களும் எதிர்ப்பு தெரிவித்த போதிலும் இந்த அறிக்கை ஒன்றிய அரசிடம் சமர்ப்பிக்கப்பட்டது. அந்த அறிக்கையில் சமர்ப்பிக்கப்பட்டதிலிருந்தே தொடர்ச்சியாக இந்த ஒரே நாடு ஒரே தேர்தலை அமல்படுத்திட வேண்டும் என்று நரேந்திர மோடி அவர்களும் அமித்ஷா போன்றவர்களும் தொடர்ந்து கூறி வந்தனர். இதற்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உட்பட இந்தியா கூட்டணியினுடைய தலைவர்கள், காங்கிரஸ் கட்சியினுடைய மல்லிகார்ஜுன கார்கே, சோனியா காந்தி, ராகுல் காந்தி அனைத்து தரப்பினரும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வந்தார்கள். இது ஒரு கூட்டாட்சி தத்துவத்துக்கு எதிரானது, மாநில உரிமைகளுக்கு எதிரானது என்று சொன்னார்கள். ஏனென்றால் முழுக்க முழுக்க ஒரு மாநில ஆட்சி தேர்ந்தெடுக்கப்பட்டால் அது 5 ஆண்டுகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்கு மாறாக இதில் இடையிலே ஒரு ஆட்சியை இவர்கள் ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று கொண்டு வருவதன் மூலம் அந்த மாநில ஆட்சி அதிகாரத்தினுடைய கால நிர்ணயத்தை சுருக்கும் செயல்களில் ஈடுபடக்கூடிய ஒன்றாக இது பார்க்கப்படுகிறது. அதுவும் இல்லாமல் இப்பொழுது நாடாளுமன்றம் கலைக்கப்பட்டாலோ அல்லது நாடாளுமன்றத்தில் ஆட்சிகள் மாறினாலோ என்ன நிலைப்பாடு என்பதை தெளிவாக விளக்கப்படவில்லை. கடந்த காலங்களிலே 96, 98, 99 என்று 5 ஆண்டுகளில் 3 முறை நாடாளுமன்றத்திற்கு தேர்தல் நடைபெற்றது. அப்படி நடைபெறும் காலங்களில் மாநில ஆட்சிகளும் கலைக்கப்பட்டு தேர்தல் நடத்தப்படுமா என்ற பல கேள்விகள் இதில் எழுகின்றன. ஆகவே இது முழுக்க இது ஒரு ஒற்றை ஆட்சிக்கு, ஒரே நாடு ஒரே ரேஷன் என்ற கோஷங்களுடைய தொடர்ச்சியாக இது மறைமுகமாக ஒரு அதிபர் ஆட்சி முறை போன்று ஒரு ஒற்றை ஆட்சியை உங்களுக்கு ஒன்றியத்திலே அதிகாரத்தை குவிக்கின்ற ஆட்சியாக இவர்களை மாற்றுவதற்காகத்தான் இந்த நடைமுறை மேற்கொள்ளப்படுகிறது என்றுதான் எல்லோரும் கண்டனம் தெரிவிக்கிறார்கள். ஆனால் விடாப்பிடியாக இப்பொழுது ஒரு மைனாரிட்டி அரசாக ஒன்றிய பாஜக அரசு இருந்த போதிலும் பிடிவாதமாக இதற்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்திருக்கிறது. இந்த குளிர்கால கூட்டத்தொடரிலேயே இந்த மசோதாவை தாக்கல் செய்யவும் அவர் முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. ஆனால் போதுமான பெரும்பான்மை பலம் இல்லாத நிலையிலே இந்த ஒன்றிய பாஜக அரசினுடைய இந்த கனவு சாத்தியப்படுவதற்கு வாய்ப்பில்லை என்று கூறப்படுகிறது. இது மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை எழுப்பும். நீதிமன்றத்திலும் கூட இது கேள்விக்குள்ளாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நேரத்தில் தான் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தன்னுடைய இந்த கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார். உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு மிக்க நன்றி சார்.